ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுங்கினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஜாதகம்ங்கிறது ஒரு பெரிய மகா ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எவ்வளவு தோண்டினாலும் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த ராசி சக்கரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சக்கரம் வந்து ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி. நீங்கள் அதில் எந்த வழியாக வேணாலும் பலன் எடுக்கலாம். நான் ஓரையை வச்சு எடுக்கிறேன், திதி யோகம் கரணத்தை வச்சு எடுக்கிறேன், அல்லது வந்து நாடி ஜோதிடத்தின் வழியாக எடுக்கிறேன், அல்லது இது பாரம்பரிய ஜோதிடத்தில் எடுக்கிறேன், தசாபுத்தியை வச்சு எடுக்கிறேன், இல்லை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பல புதிய ஜோதிட முறைகளை வச்சு எதை வேணாலும் வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் பலன் கரெக்டாகவே வரும் சார். அது கணிக்கிறது மட்டும் கரெக்டாக கணிச்சிக்கிட்டே வந்தோம்னா போதும், பிரமாதமாக வந்துடும். அப்போது எல்லாரும் ஒரே டைப்பில் வந்து பலன் எடுக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் எடுப்பாங்க. அந்த வகையில் பொதுவாக ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கார், அல்லது ராகு இருக்கார், அல்லது 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போயிட்டார், 6, 8, 12க்கு போயிட்டார் அப்படின்னா அப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல். இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விதி. இது 5ஆம் இடத்துல பாம்பு கிரகம் உட்காந்தா, இப்போ 5ஆம் இடத்த அதிபதி வக்ரமாகிறது, கெட்டு போகிறது, 6, 8, 12க்கு போகிறதுங்கிறது, ராகு கேதுவோட இணையிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா ஜோதிடம் தெரிந்தவர்களும் அறிந்தவர்களும் பார்க்கக்கூடிய ரூட் அது. சரி, ஜென்ரல் பப்ளிக் பார்க்கறது அப்படின்னு எடுத்துட்டா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, 5ல் கேது இருக்காமல, 5ல் சனி இருக்காமல, 5ல் ராகு இருக்காமல, அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்காதுன்றாங்க, குடும்பம் தழைக்காதுங்கிறாங்க, வாரிசு வராதுன்றாங்க, இப்படிங்கிற மாதிரியான குழப்பம் நிறைய வரும். ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் ஆணும் பொண்ணும் அமைஞ்சு அருமையாக குடும்பம் நடத்துகிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அப்போது 5ஆம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னாக்கா, அல்லது ராகு இருக்கார் அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுங்கிறது ஒரு பக்கம், குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்து ஜென்ரல் ரூல் அப்படின்னு சொன்னேன். இப்போது 5ஆம் இடத்துல ராகுவும் இல்லை, கேதுவும் இல்லை, எதுவும் இல்லை, நல்லதே இருக்குது, சுத்தமாகத்தே இருக்குது. ஆனால் பிள்ளை கிடைக்கிறதும் டிலே ஆகிட்டே இருக்குது. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு எப்படி சாத்தியப்படுது? அதே மாதிரி 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் உட்காந்தாலும் எப்படி குழந்தை கிடைக்குது அப்படின்னா, அதாவது 9 நவகிரகங்களும் நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள், 9 நவகிரகங்களும் பாவ கிரகங்கள், 2 வேலையுமே எல்லா கிரகமும் செய்யும். அப்போ அந்த வகையில் வந்து இப்போ 5ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் இருக்குது, ராகு இருக்கார், கேது இருக்கார், சனி இருக்கார் அப்படின்னா அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடாது அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லா ஜாதகத்துக்கும் ஒத்து வரணும்ல. அப்படி ஒத்து வராது. ஒருத்தருக்கு 5ல் கேது இருக்கிறனாலேயே குழந்தை கிடைக்காது, ஒருத்தருக்கு 5ல் ராகு இருக்கிறனாலேயே குழந்தை வந்துடும். என்னன்னு சொல்லணும்னா அட்வான்ஸாக வர்றதுங்கிறதெல்லாம் உண்டு. அப்போது இந்த சயின்ஸும் ஜோதிடமும் அந்த இடத்துல தான் வேறுபடுது. ஜோதிடம் அறிவியல் சார்ந்தது தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அறிவியல் வந்து ஒரு லிமிட்டில் வந்து நின்றுக்கிறோம். எப்படின்னா ஒரு தீசிஸ் இருக்குது அப்படின்னா அந்த தீசிஸ் வந்து எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தினா அது எல்லா இடத்துலையும் அது சரியாக வரணும். ஆனால் ஜோதிடத்தில் அப்படி வராது. 5ல் பாவகிரகம் இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும் ஒரு ஜாதகத்துக்கு, இன்னொரு ஜாதகத்துக்கு 5ல் பாவகிரகம் இருப்பதால் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை, இன்னொரு ஜாதகத்துக்கு 5ல் பாவகிரகம் இருந்தாலும் ஆண் குழந்தையும் உண்டு, பெண் குழந்தையும் உண்டு, இன்னொரு ஜாதகத்துக்கு 5ல் பாவகிரகம் இருக்கிறார், அதனால் பெண் குழந்தைகள் மட்டுமே உண்டு. இப்படி விதிகள் போயிட்டு இருக்கும். அப்போ எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிறதுங்கிறது ஆகாது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியறதில்ல. எது பலன் சொல்கிறத கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியறதில்ல. அஃப்கோர்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, முழுமையாக வர்றதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால், இப்போ ஒன்றும் இல்லை சார், உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார், ராகு இருக்கார், கேது இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனால் புத்திர வாக்கியம் கிடைக்காதா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். சரி, 5ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்குது, கிடைக்கும். சரி, 5ஆம் இடத்த அதிபதி நீசமாயிட்டார், ஆனாலும் கிடைக்கும். ரைட்டா? அப்போது இந்த பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடியவன் வந்து ஒரு கைட்லைன்ஸ், அவர் தான் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் எப்படிப்பட்ட குழந்தைகளை கொடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் தான் இது வித்தியாசப்படுமே தவிர, 5ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறதுனாலேயே பிள்ளை கிடைக்காம போயிடும், நீ சும்மாதேன் சுத்தனா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு ஏற்புடையதல்ல ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாயிண்ட்டு. சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த செட்டப்புக்குள்ளே போகலாம். இப்போது 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தும் ஒருத்தருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் வச்சுப்போம். இது ஒரு பொம்பளை பிள்ளையுடைய ஜாதகம். 1980 செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு பிறந்திருக்காங்க. திண்டுக்கல்னே வச்சுக்கோங்க.
லக்னம் வந்து கன்னியா லக்னம், ராசி வந்து மீன ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் பாவத்துக்கு போயிட்டார். சார் அது போகக்கூடாது, புத்திர காரகன் மறையக்கூடாது. கூட மாந்தி வேற உட்காந்துருக்காரு சார், குளிகன் உட்காந்த வீடு குட்டிச்சவருன்றியான். அப்போ மாந்தி வேற கூட உட்காந்துருக்கார், அங்க குரு உட்காந்துருக்கார். அப்போ குரு வந்து முழுமையாக வலுவிழந்து போய்விட்டார். அப்படி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்தது 5ஆம் பாவத்துல பாவகிரகமான கேது உட்காந்துருக்கார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, கிடைச்சாலும் நிற்காது. அப்புறம் வந்து புத்திர வாக்கியம் இல்லை, அப்படி வச்சுக்கிடுவோம். அப்படித்தானே கணக்கு, அதான அடிப்படை விதி. சரி, அப்ப அந்த வகையில இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாலேயே கன்சீவ் ஆயிட்டாங்க. சரியா, கல்யாணம் ஆகி லேட் ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், கல்யாணத்துக்கு முன்னாலேயே கன்சீவ் ஆகிடுறாங்க. அப்போ இப்போ பொம்பளை பிள்ளை ஜாதகம் கல்யாணத்துக்கு முன்னால கன்சீவ் ஆகுறதுங்கிறது வந்து சமுதாயத்தில் ஏற்புடையது அல்ல. சரியா, கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளை முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க 2 குடும்பமும் சந்தோஷப்படும், எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு பிள்ளை வந்து கன்சீவ் ஆகிட்டா அப்படின்னாக்க அது வந்து வெளியே தெரியாமல் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ரொம்ப வெக்கப்படக்கூடிய விஷயமா போயிடும், கௌரவ குறைச்சலான ஒரு விஷயமா போயிடும். அப்படியான பாயிண்ட் எல்லாம் வருது. அதாவது மொத்தத்தில் அவமானம் வரும் இல்லையா. சரி, இப்போ இதே பாயிண்ட்டை அப்படியே எடுத்துப்போம். இந்த திருமண பாவம் அப்படிங்கிறதுக்கு முன்னாலேயே கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கௌரவம், மரியாதை, ஒழுக்கம் அந்த மாதிரியான விஷயங்களை அப்படியே ஒரு ஓரமாக வைங்க, அது இருக்கட்டும், எடுத்துக்கலாம். இந்த 5ல் கேது இருந்து எப்படி கன்சீவ் ஆனாங்க, அதே பாயிண்ட். கல்யாணத்துக்கு முன்னால் ஆகுறாங்க, பின்னால் ஆகுறாங்க, எப்பயோ ஆகுறாங்க. ஐயா எப்படியா கன்சீவ் ஆனாங்க 5ல் கேது இருந்து, அதுதானே பாயிண்ட்டு. இப்போ அதுக்கு எப்படி விளக்கம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இத்தனைக்கும் குரு வேற கேட்டிருக்காரு. அப்போது ஒரே ஒரு பாயிண்ட்டு ஸ்ட்ராங்காக நின்னாலே போதும், கன்சீவ் ஆகிறதுங்கிறது ஜம்முன்னு கன்சீவ் ஆகிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. எப்படின்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்க, அதே ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கிறப்ப இவங்க கன்சீவ் ஆகுறாங்க. இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார், ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய சாரம் வாங்கி உட்காந்துருக்கார். சரியா, ரைட். இப்போ ராகு சுக்கிரன் 11ஆம் பாவத்தில் கடகத்தில் உட்காந்துருக்கார். அந்த சுக்கிர தசை ஆரம்பிச்சது இவங்க கன்சீவ் ஆகுறாங்க. அப்போ இவங்களுக்கு திருமணம் இல்லை. இதுல 5ஆம் இடத்த அதிபதி யாரு, சனி. அவர் எங்க உட்காந்துருக்காருன்னு பாருங்க, லக்னத்தில் உட்காந்துருக்காரு. இந்த குரு 12ல் உட்காந்துருக்காரு. முதல்ல குரு எடுத்துக்குவோம். குரு வந்து இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. அவர் எந்த அளவுக்கு கெட்டிருக்காரோ அந்த அளவுக்கு நல்லது பண்ணுவார், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரோ அந்த அளவுக்கு பஞ்சாயத்தில் தூட்டுருவார். இப்ப அந்த வகையில பார்த்தா குரு உட்காந்துருக்கிறதுங்கிறது 12ஆம் பாவத்துல மறைஞ்சு போய் உட்காந்துருக்கார். அவர் கூட மாந்தி உட்காந்துருக்கிறார். இது வந்து எதுனா நெகட்டிவ்ல பாசிட்டிவ். அதனை ஏன் நெகட்டிவ்ல பாசிட்டிவ் அப்படின்னா, 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் போய் மறையிறதுங்கிறது தவறு. ஆனால் அதே சமயத்தில் அவர் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து கன்னியா லக்னம்ங்கிறதுனால பிரச்சனை இல்லை. கன்னியா லக்னத்துக்கு 12ல் மறையலாம், மிதுன லக்னத்துக்கு 12ல் மறையலாம், குரு கெட்டு போகலாம். ஏன்னா பாதகாதிபதி. அவர் 7ல் ஆட்சியாகி பவர்ஃபுல்லாக உட்காந்துருந்தாலோ உச்சம் பெற்ற நிலையில் நின்னாலோ குடும்பம் உருப்படி இல்லாமல் போயிடும். அதனால் அவர் மறையிறதை பற்றி பிரச்சனையே இல்லை. இங்கே குரு வந்து தன்னுடைய எல்லா ஆதிபத்திய பலன்களையும் காரகத்துவ பலன்களையும் அவருக்கு கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. அதனால் குரு மறையிறது ஒரு இஷ்யூவே கிடையாது, அதை விட்டுறலாம். சரி, அப்போ குருவில் பஞ்சாயத்து இல்லை. அதுக்கு அடுத்து வர்றது எதில் சார் வருது அப்படின்னாக்கா, 5ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துருக்கார். சரி, உட்காந்துருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அப்போ 5ல் கேது உட்காந்துருந்தா பெண் குழந்தைகள் கிடைக்கணும், அல்லது குழந்தை பாக்கியம் காலதாமதமாகணும், அல்லது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையால் இவங்க மன வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம், அல்லது பிள்ளையே கிடைக்காம போகலாம், அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இதில். சரி, அப்போ 5ல் கேது உட்காந்துருக்கிறது அப்போ பாதிக்குமா அப்படின்னாக்க பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்துல உட்காந்துருக்க கேது உட்காந்துருக்கிறது சனி வீட்டில் உட்காந்துருக்காரு இல்லையா. அந்த சனி எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். சனி எங்கே சார் இருக்காரு, லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு. சனி லக்னத்தில் உட்காந்தது பெருசுல, லக்னாதிபதியோட உட்காந்துருக்கார். உச்சம் பெற்ற லக்னாதிபதி. அவருக்கு வக்ரம்லாம் கிடையாது, சனிக்கு வக்ரம் கிடையாது, புதனுக்கு வக்ரம் கிடையாது. இங்கே புதனோ சனியோ வக்ரமாக இருந்தால் பலன் மாறிடும். அப்போ இந்த வக்ரம் இல்லாத நிலையில் பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா 5ஆம் இடம் வலுத்து விடுகிறது. சரி, 5ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு, அது பாதிக்குதா அப்படின்னாக்கா, அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் தான் வலுத்துட்டான், 5ஆம் இடமும் வலுத்துருச்சு.
ஒரே ஒரு பிரச்சனை. அதாவது என்னன்னா, கேதுவுக்கு கால் கொடுத்த செவ்வாய், அதாவது நட்சத்திர சாரம் கொடுத்த அவிட்ட நட்சத்திரம் காலில் கேது உட்கார்ந்துருக்கார். அவர் செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டம். அந்த செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னா, கேதுவுக்கும் மறையல, லக்னத்துக்கும் மறையல, ஈவன் சனிக்கும் மறையல. ஆனால் செவ்வாய்க்கு சனி வந்து 12ஆம் இடத்துல மறைகிறார். ரைட்டா? இங்கே கேது திசையினுடைய டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறது யாரு? செவ்வாயும் சனியும். அப்போ இந்த செவ்வாயும் சனியும் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய வீடியோக்களில் ராகு கேதுவை பற்றின வீடியோக்களில் இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போது இந்த கேது தசை சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னா செவ்வாயும் சனியும் ஒன்றா இருக்கணும், கேந்திரத்தில் இருக்கணும், திரிகோணத்தில் இருக்கணும், மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கணும். இது முதல் தரமான யோகத்தை கேது திசையில் செய்யும். அதே இது 6, 8, 12 நின்னா நிச்சயமாக அந்த கேது திசையில் ஏதாவது ஒரு விதத்தில் சிக்கல்கள் வரும். கேது திசை ஏமாற்றும். இப்போ இங்கே கேது வந்து 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது கௌரவஸ்தானம். அப்போ கௌரவத்தில் பங்கம் ஏற்பட்டே தீரணும் அப்படிங்கிறது தான் சார் விதி. இவ்வளோதான் மேட்ரு. அப்போ கௌரவ பங்கம் வரணும் அப்படின்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது புத்திர பாக்கியத்தினாலேயே வருது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையது அல்ல. சமுதாயம் வந்து அதை தப்பாக பார்க்கும். சரி, அப்போது இந்த கேது தசையில் ஆக்சுவலாக கன்சீவ் ஆகலை. கேது முடிஞ்சு சுக்கிர தசை வரையில் கன்சீவ் ஆனாங்க. ஏன்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாருங்க, சுக்கிரன் தசாநாதன். ரைட்டா? இந்த தசாநாதனுக்கு 12ஆம் பாவாதிபதி புதன் வந்து உச்சம் இல்லையா? அப்போ சுக்கிர தசையில் இவங்களுக்கு இல்லற சுகத்தை கொடுத்துறணுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் உண்டு. ஆனால் அது கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றதுக்கான காரணம் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இன் கடகம், காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்துல. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்ங்கிறதுனாலேயே அவமானம் ஏற்படுறதுக்கான அமைப்பு வந்துருச்சு இந்த சுக்கிர தசையில் எஸ்பெஷலி. ஆனால் கேதுல வரல. 5ஆம் இடத்துல தான் கேது உட்காந்துருக்காரு. அவர் தான் கௌரவ பங்கத்தை கொடுக்கணும். ஆனால் அவர் திசையில் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இங்கே தான் செவ்வாயும் சனியும் 6, 8, 12ங்கிற மாதிரியான பொசிஷனில் உட்காந்துட்டாங்களே, அதனால கேதுல கொடுக்காது. அதை அடுத்து வர சுக்கிரன் திசையில், சுக்கிரன்கிறது வந்து கலஸ்திர காரகன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கலத்திர காரகனாலேயே பிரச்சனை ஏற்பட்டு 11ஆம் இடம் காதல் ஸ்தானத்தில் சுக்கிரன் ராகும் உட்காந்துருக்கா, ஃபீஸை பிடிங்கிச்சு. அப்போது இந்த விஷயத்தில் நான் இந்த ஜாதகத்தில் நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குங்கிறதுனாலையோ, அல்லது குரு வந்து 6, 8, 12 விழுந்து கெட்டு போயிட்டாருங்கிறதுனாலையோ, அல்லது குரு வக்ரம் ஆயிட்டாருங்கிறதுனாலையோ, அல்லது வந்து 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார், ராகு இருக்கார், கேது இருக்கார், செவ்வாய் இருக்கிறார், இப்படி பாவரோட சேர்ந்த புதன் இருக்கிறார், இப்படி இயற்கை பாவகிரகங்கள் இருக்குங்கிறதுனாலையோ ஒரு ஜாதகத்தில் வந்து புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிருங்கிற பாயிண்ட் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்துச்சுன்னா அந்த சிந்தனையை தூக்கி முதல்ல வெளியேறிஞ்சிருங்க. சரியா? எந்த கிரகமுமே 5ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கூட குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாவகிரகம் இருக்கணுங்கிறது இல்லை, சுபகிரகமாகி அவர் 5ஆம் பாவத்தில் உட்காந்தாலும் புத்திர வாக்கியம் கிடைக்கிறதுல தடை வந்துடும். எது? 8ஆம் இடத்து அதிபதி. இப்போ ஒன்றும் வேணாம் சார், ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் யார் சார்? அஷ்டமாதிபதி குரு இல்லையா? அவர் வந்து கன்னியில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு புத்திர வாக்கியம் கிடைக்காது. 8ஆம் 5ல் அமர்ந்திட அதுவும் குற்றம், சட்டமாம் குருவுக்கு 5ல் சனி சரிவிடில் அதுவும் குற்றம், தொட்ட லக்னத்தில் பாம்பு தொய்ந்திடில் அதுவும் குற்றம், நட்டமாம் புத்திரரப்பா நற்றமிழ் வசிஷ்டர் சொன்னீங்கிறான். அப்போது இந்த அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலோ, குருவுக்கு 5ஆம் இடத்துல சனி உட்காந்துருந்தாலோ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன், குழந்தை இருக்காதுன்னு சொல்லலை, ஏன்னா அதுலேயும் விதிவிலக்கு இருக்கும். சரியா? அடுத்தது புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி. அவர் போய் 12ஆம் பாவத்தில் உட்காந்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடை ஏற்படும். நீங்கள் 5ல் பாவகிரகம்லாம் இருக்கணுங்கிறது இல்லை. சரியா? விரைய மீது பஞ்சமாதி வீரன் ஆதவன்புக வெள்ளி பொன்கன் வைத்திடாது விலகில் இல்லை பிள்ளை. 12ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்தில் போய் உட்காரக்கூடாது. அங்கேயும் புத்திர பாக்கியத்தில் குறைபாடு வரும், 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லைன்னாலும். சரியா? இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. புத்திர ஸ்தானாதிபதி யாரு? 5ஆம் இடத்து அதிபதி தனியாக போய் மிதுனத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ உட்காந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? புத்திர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை. சரியா? மைந்தர் உண்டாவதும் இல்லை, இம்மை மறுமைக்கும் அடை உண்ட மாந்தர்க்கும் தொல்லை, அந்த 5ஆம் இடத்தெல்லை புதன் சனி அன்புற மைந்தர் உண்டாவதும் இல்லை. புதனும் சனியும் 5ஆம் பாவத்தில் உட்காந்துருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. என்ன காரணம்? ரெண்டுமே வந்து அலிகிரகங்கள். அப்போ இது மாதிரி புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
நம்ம எடுத்ததான் 5ஆம் இடத்துல கேது இருக்கு, 5ஆம் இடத்துல ராகு இருக்கு, 5ஆம் இடத்துல சனி, அவ்வளோதான் முடிச்சு வச்சு. இதுக்கு புள்ள இருக்காதியா? இல்லை எந்த சாதம் வேணாம்டா அத்தையே, நான் வேணாம்னு சொல்றேன்ல. இப்போ கல்யாணம் பண்ணுறதே வந்து புள்ள பெக்கிறதுக்காத்தையும், அந்த பிள்ளை வந்து ஒரு பிள்ளையவே வெத்து கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த கல்யாணத்தை பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு நல்ல பிள்ளைகளையும் நல்ல ஜாதகத்தையும் விலக்கி விட்டுருவாங்க. அதுக்கு போய் கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு பிள்ளைய பற்றி நல்லா இருக்குங்க. சரியா? அப்போ 5ஆம் இடத்தை வச்சு புத்திர பாக்கியம் எடுக்கணுங்கிறது ஒரு கைடன்ஸ். 5ஆம் இடத்துல வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கட்டி உருளக்கூடாது. இப்போ சிலர் தான் சொல்லுவாங்க ராகு எது இருக்குது, ராகு எது இல்லைன்னாக்கா அந்த தோஷம் இருக்கிற மாதிரியே தான் 7ல் ராகுவும் லக்னத்தில் கேதுவும், அல்லது லக்னத்தில் ராகுவும் 7ல் கேது இருக்கிற மாதிரியே தான் எனக்கு வேணும், எனக்கு பெட்ரூமாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு தேடுவாங்க. பொருத்தம் பார்க்குறப்ப தேடுறது அதெல்லாம் பெரிய சிக்கல். அதாவது என்னென்னா அதே மாதிரியான ஜாதகங்கள்லாம் கிடைக்காது. ரெண்டாவது, ராகு எது தோஷம் இருந்தாலும் குடும்பம் பிரமாதமாக பிழைக்கிறதுக்கான நிறைய விதிகளும் விதிவிலக்குகளும் ஜோதிடத்தில் உண்டு. அதான் கடல் மாதிரிங்கிறான் ஜோதிடம். சரியா? அந்த வகையில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது 5ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறார், குரு கெட்டு போய்விட்டார், 5ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார், இப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா புத்திர பாக்கியத்தை பற்றி கவலையப்படாதீங்க. உங்களுக்கான கர்ம ஆண்டவன் நல்லபடியாக வச்சுருந்தா நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும். அதை நம்ம ரிவீல் பண்ணுறதுங்கிறது தான் திறமை. எது ஜாதகத்தில் வச்சு ரிவீல் பண்ணணும் இல்லையா, அவனுக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது. அந்த இடத்துல தான் ஒரு ஜோதிடருடைய ஆழ்ந்த ஞானமும் படிப்பும் அனுபவமும் இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லலாம். அது நமக்கு பார்க்க வந்துடும். சரியா? மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.